ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பதிவு. எனக்கு கிடைச்சாதான் ஒரு அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டிசம்பர் நம்ம ஹோம்லெஸ் பீப்புளுக்காக நம்மளால் முடிஞ்ச உதவி எதனா செய்வோம்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வாங்கணும். அதில் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு வாங்கி கொடுத்துட்ருந்தோம். அது நைட் டைமில் இருந்ததுனால என்னுடைய பசங்களை கூப்பிட்டுட்டு ரோடு ஃபுல்லாக சுற்றி கொடுத்துட்ருந்தோம். இப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு சின்ன அனுபவம் இருந்தது. இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. ஸோ அந்த பாட்டிக்கு நாங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அந்த பாட்டி நம்ம கடை பக்கம் அடிக்கடிக்கு வர பாட்டியாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த பாட்டிக்கிட்ட நம்ம கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அவங்க இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க பிஏ லிட்ரேச்சர் படித்து முடிச்சிருக்காங்கலாம். உடனே என்னுடைய பசங்கக்கிட்டேயும் அழகாக அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஸோ பேசி ஆரம்பித்து அவங்கக்கிட்ட நல்ல கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் ஆச்சரியமாயிட்டாங்க. உடனே அதில் சின்னவ மட்டும் என்கிட்ட கேட்டான், ஏன் டாடி இவங்க நல்லா படிச்சிருக்காங்க, ஏன் இவங்கெல்லாம் ரோட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டான். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் சொன்னதான வார்த்தை, என்ன தான் பெற்றோர்கள் நல்லா படித்து நல்ல நிலமையில் இருந்தாலும் அவங்க கடைசி காலத்தில் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம் பசங்க பெற்றோர்களை சரியாக கவனிக்கலைன்னா அவங்களுடைய நிலமை இதுவாக தான் இருக்கும்ன்ட்டு அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். பெற்றோர்களுக்கும் இருக்குது. பெற்றோர்களும் அந்த வயசில் பிள்ளைங்களை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாலும் அவங்களுடைய தவறுதல் நிமித்தமாக பிள்ளைகளும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க. ஸோ அந்த நேரத்துலையும் பெற்றோர்கள் நிலமை இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த நிலமை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் நான். இந்த வருஷம் டிசம்பர் எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஸோ இதே மாதிரி வருஷமும் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.